ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் பலவிதமான பண்டிகைகள், விசேஷ நாட்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடக்கின்றனர். இதில் பெண்கள் கொண்டாடும் பல பண்டிகைகளும் உள்ளனர். சங்க காலம் முதல் இன்று வரை விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்றுதான் ஆடிப்பெருக்கு. பெண்களுக்கான பண்டிகை மட்டுமல்ல, இயற்கை வழிபடும் நாளாகவும், இயற்கைக்கு, பூமி தாய்க்கு, நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் ஆடிப்பெருக்கு உள்ளது. ஏன் ஆடிப்பெருக்கு நாளன்று பெண்கள் தாலி மாற்றிக் கொள்கிறார்கள் என்று தெரியுமா? பெண்கள் கொண்டாடும் பண்டிகையாக சங்க காலத்திலிருந்தே ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடிப்பெருக்கு நன்னாளில் முளைப்பாரி என்பது மிக முக்கியமான சடங்காக செய்யப்பட்டு வருகிறது. நவதானியங்களை முளைக்கட்டி தங்கள் தலையில் சுமந்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வைத்து பூஜை செய்வார்கள். பெண்கள் ஒன்று கூடி கும்மிப்பாட்டு, குலவை பாடி ஆடிப்பெருக்கை கொண்டாடி மகிழ்வார்கள். மழைக்கும், இயற்கைக்கும், நீருக்கும் நன்றி சொல்லி முளைப்பாரியை நீரில் கரைத்து விடுவார்கள். ஆடிப்பெருக்கன்று சனி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு செல்வார். இது புது ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் சனி, சூரியன் ஆகிய இரண்டுமே பகை கிரகங்கள் என்பதால் இந்த தாக்கம் நீங்கி சூரியனுக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும். எனவே ஜோதிட ரீதியாக இந்த நாளுக்கே ஒரு தனி சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆடிப்பெருக்கு சக்தி வாய்ந்த நாளாக நற்காரியங்கள் செய்தால் பல மடங்கு பெருகும் நாளாக காலமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நன்னாளில் பெண்கள் கொண்டாட்டம் மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கத்தில் அருள் புரியும் ரங்கநாதர் தன்னுடைய சகோதரியான சமயபுரம் மாரியம்மனுக்கு யானையின் மீது சீர்வரிசைகளை கொண்டு செல்வார். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய சகோதரனுக்காக காத்திருப்பார். ரங்கநாதர் சீர்வரிசைகளை அம்மனுக்கும் காவிரி தாய்க்கும் வழங்குவார். அண்ணனிடமிருந்து பெற்ற சீர்வரிசைகளுடன் மாரியம்மன் மீண்டும் சமயபுரம் செல்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடி 18 இந்த ஆண்டு ஞாயிறு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகிறது. நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் ஆடிப்பெருக்கு நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள் அல்லது அருகில் இருக்கும் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று விளக்கேற்றி வழிபடுவார்கள். முதலாக ஆடி 18 கொண்டாடும் புதுமண தம்பதிகள் தங்களுடைய திருமணத்தின் போது அணிந்த மாலையை ஆற்றில் விட்டு ஆற்றங்கரையிலேயே புதிய சரடை மாற்றிக்கொள்வார்கள். நாள், நேரம், திதி என்று பார்க்காமல் முழுக்க நல்ல காரியங்களை செய்வதற்கான நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. எனவே ஆடிப்பெருக்கு நாளில் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் மாங்கல்ய பலம் பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமையாக மகிழ்வாக நிறைந்த செல்வத்தோடு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை.